வரலாறு படைத்த ஜெய்ஸ்வால் இந்தியா vs பங்களாதேஷ் T20க்கான பயிற்சி போட்டியில் 20 பந்துகளில் சதம் விளாசி அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க எல்லா பவுலருக்குமே. என்னடாது 20 பாலில் சதமா, என்னது சாத்தியமா அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்சில் ஜெய்ஸ்வால் தரமான அடியை கொடுத்துருக்காரு. பவுலர்கள் எல்லாரும் அலறி போயிட்டாங்க. ஸோ அடுத்த சீரியஸாக இந்தியா vs பங்களாதேஷ் T20 அறிவிக்க போகிறாங்க. அந்த டீமில் கண்டிப்பாக ஜெய்ஸ்வால் இடம் பிடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இருக்கிற ஃபார்மில் எந்த டீமுக்கு அடித்தாலுமே தரமட்டமாக வச்சு செய்ய போகிறாரு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா இப்போது அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயரில் அவர் வேறு லெவலில் இருக்காருங்க. உண்மையாக சொல்லணும்னா தரமாக அடிக்கிறாரு. மொத்தம் அடிக்கிற ஒவ்வொரு பாலும் சும்மா பிச்சுக்குன்னு போகுதுன்னா பார்த்துங்களேன், அந்த அளவுக்கு சும்மா வெறித்தனமாக ஆடுறாரு. அவரை மிஞ்சிக்க ஹிட்டிங்கில் மிஞ்சிக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு இப்போ யங்ஸ்டர் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இந்தியன் டீமில் ஒரு நிரந்தரமான ஒரு ஓப்பனராக இடம் பிடிச்சிட்டாரு. டெஸ்ட்லேயும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. டெஸ்ட்டை கூட அந்த T20 மாதிரி தாங்க ஆடுறாரு. அது டெஸ்ட்டு மாதிரி ஆட மாட்டேன்றாரு. ஒன் டே மாதிரி ஆட மாட்டேன்றாரு. கூடி சீக்கிரமே கில்லை தூக்கி போட்டு ஜெய்ஸ்வாலும் ஒன் டே ஸ்கோரில் வரப்போகிறாரு. ஓப்பனிங்காக ஆட போகிறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே தயாராக இருக்காங்க. கம்பீர் இப்போ புதிய கோச் வந்திருக்காரு. புதிய கோச் என்ன தான் வந்தாலுமே கடைசியில் அங்கே இந்திய டீம் ஆடுறதை பொறுத்து தான் ஜெயிக்கிறதா இல்லையான்றது. ஸ்ரீலங்கா சீரீஸை பார்த்தீங்கன்னா ஒன் டேல வச்சு நம்மளை தலையில் அடித்து அனுப்பிட்டாங்க ஸ்ரீலங்கா. ஸோ பங்களாதேஷை குறைஞ்சி மதிப்பிடக்கூடாது. ரீசனாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் மண்ணிலே போயிட்டு பாகிஸ்தானுக்கே அல்வா காட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இப்போ தரமாக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க இந்தியாவை போடுறதுக்காக. ஸோ ரெடியாக இருக்கணும். அவ்வளோ சீக்கிரம் அவங்கள குறைச்சி மதிப்பிடக்கூடாது. என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதை கிரவுண்டில் தான் டிசைட் பண்ணும் யாருடைய வெற்றி யாருக்கு சாதகமாக இருக்க போகுதுன்றதை. பட் ஜெய்ஸ்வால் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மில் அவர் அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் தரமாக இருக்குது. ஸோ அப்போ கம்பீர் அவரை பார்த்து வாயை புழக்க போகிறாரு. இந்த வருஷம் ஐபிஎல்லில் 2025 ஐபிஎல்லில் ராஜஸ்தான் அவரை தக்க வைக்க போகிறாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய ஹிட்மேன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்காங்க. ஸோ ஜெய்ஸ்வாலை எந்த மாதிரியான ஆப்ஷனில் எடுக்க போகிறாங்க, ஒன்று ஆர்டிஎம் மூலியமாக எடுக்க போகிறாங்களா, இல்லை டேரெக்டாக ரிட்டனேஷன் பண்ண போகிறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்து ஒரு தரமான ஓப்பனரை செட் பண்ணிட்டாங்க இந்தியன் டீம் T20க்கு. ருத்ராஜ் கெய்க்வாட்டும் அவரும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கில்லை தூக்கிட்டு ருத்ராஜ் கெய்க்வாட்டும் இவரும் ஓப்பனிங் இறங்கினாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. கில்லு ஒன்லி ஒன் டே டெஸ்ட்டில் ஏதாவது ஒன்றுத்தில் போட வேண்டியதான். மற்றபடி கில்லுக்கு T20 எல்லாம் செட் ஆகாது. அவரால் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவரை ஒரு பேக்கப்பாக வச்சுக்கலாம், வேணும்னா சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஜெய்ஸ்வால் அவர்கள் தற்பொழுது ப்ராக்டிஸ் போட்டியில் வெறித்தனமாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்காகனா பங்களாதேஷை வச்சு செஞ்சு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. ஸோ அதனால் ஜெய்ஸ்வாலுடைய ஆட்டம் எப்படி இருக்க போகுது, இன்னும் 20 நாள் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் டெஸ்ட்டில் கலக்க போகிறாரு. பங்களாதேஷ் பிச்சு கட்டினு ஓட போகிறாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்க போகுது மக்களே. இந்த மாதிரி தொடர்ந்து பல சம்பவங்களை நம்ம சேனலை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.